நமது ஆராதனைக்கு ஆரம்பமான ஜெபத்தை நம்முடைய அருமையான சகோதரி பிலோமினா அவர்கள் செய்ய ஆசீர்வாதமாய் இந்த ஆராதனை துவங்கும். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த கால வேளைக்காக நெஞ்சோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நீங்கள் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஏசப்பா பேச போகிற பிள்ளைகளை மறைத்து நீங்கள் பேசுங்க ராஜா. தூதுகள் சாட்சியில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு வேண்டிய சத்தியத்தை கத்தாவே நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கு சத்தியங்கள் போய் சேர்வதாக ராஜா. ஒவ்வொரு இதயத்தை ஸ்திரப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம்யா. அவளோட கண்ணீரோட ஆண்டவரே, இந்த 3 மாசமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடைய கண்ணீரை துடைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தினால அழிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவை. ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களை ஆண்டவரே பத்திரமான பாதுகாத்து வந்து அதற்காய் கோடி கோடியாய் நன்றி ஏசப்பா. இனி வரப்போகிற காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய சட்டையின் மறைவுகளை ஒவ்வொரு பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்க ராஜா. நமக்கு ஸ்தோத்திரையா ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த ஷெட்டவுன்லாம் முடிந்து நாங்கள் ஆராதனைக்கு போய் துதிக்க சோதரிக்க உங்கள் நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும்படியா இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவை. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் இந்த பிரசனை மாத்திரம் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேலை பெரியவரான பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். நம்முடைய திருச்சபையின் ஆராதனைக்கு ஆரம்பமான பாடலை நமது திருச்சபையை சேர்ந்த சகோதரிகள் வியூலா, டேமன், மேரியன் ஆகிய மூவரும் சேர்ந்து பாடுவார்கள். அவர்களோடு இணைந்து அந்த பாடலை நீங்களும் பாடும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ என்ற இந்த பழைய பாடலை பாடும்போது நீங்களும் உங்களுடைய வீடுகளிலே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய், 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர், காட்டு மரங்களில் கீச்செடி போல் எந்தன் நேசரதோ நிற்கிறார், காட்டு மரங்களில் கீச்செடி போல் எந்தன் நேசரதோ நிற்கிறார், நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம், நாமமூற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய், 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர். முதல் வேத பாடமாக சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வசனங்கள் முடிய நாம் மாறி மாறி வாசிப்போம். இந்த சங்கீத பகுதியை நம் மத்தியில் இருக்கிற சகோதரி வியூலா அவர்கள் வாசிக்க அவர்களோடு கூட நாம் இணைந்து மாறி மாறி நாம் வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதம். நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்.
பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், மூட்டில் பற்றி நெருப்பைப் போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் அவர் நல்லவர், நல்லவர், அவர் அவர் கிருபை கிருபை என்றும் என்றும் உள்ளது. உள்ளது. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போதும் எப்பொழுதும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். இது கர்த்தரை ஆராதிக்கும் நேரம். அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்க வேண்டும். எனவே நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அருமையான பிள்ளைகள் பியூலா, டேமன், மேரியன் ஆகியோர் மூவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்கள் யாவரும் அவர்களோடு சேர்ந்து உண்மையோடும் கருத்தோடும் ஆராதிக்க உங்களை நான் மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் சற்று நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்களோடு நீங்களும் இணைந்து ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை என்பது கர்த்தரை நாம் துதிப்பது. துதிப்பது என்பது கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு பாராட்டின அன்பு, அவர் நம்ம மேல் வைத்த கிருபை, இவை எல்லாவற்றையும் நம்ம நினைத்து அவரை துதித்து மகிழ்வதுதான் ஆராதனை. எந்த இடங்கள்ல ஆராதனை இருக்குதோ அந்த இடத்துக்கு ஆண்டவர் கடந்து வருவார். நம்ம ஆராதிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் முழுவதுமாய் பிரசன்னமாய் நம்ம மேல் இறங்குவார். நீங்கள் வீட்டுல இருந்தாலும் வேற எங்க இருந்து இந்த காணொலியை பார்த்தாலும் எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த இடத்தை கர்த்தர் முழுவதுமாய் நிரப்பி நம் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சிறு ஒரு கதையோடு ஒரு சாட்சியோடு நான் இந்த ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறேன். ஒரு சகோதரி ஒருவர் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு 4 வாலிபர்கள் அந்த சகோதரியை கடத்தி காரில் ஏற்றி வேகமாக கடந்து சென்றது இந்த கார். அப்படி சென்று கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த மகளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் பயந்து திகைத்து கொண்டிருந்தார். உடனே அந்த கார்ல இருந்த வண்ணமாகவே கர்த்தரை அவள் ஆராதிக்க ஆரம்பித்தார். அவர் கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அவளை துதித்து துதித்து அந்த இடத்துல அந்த கார்ல உட்கார்ந்து கொண்டு அந்த வாலிபர்கள் அவளை தவறான காரியங்களுக்காக அவளை கடத்தி கொண்டு சென்றார்கள். அவளை ஆராதிக்க ஆராதிக்க தேவ பிரசனம் அந்த கார் மேல இறங்கின உடனே அந்த சகோதரியை எந்த இடத்துல அந்த வாலிபர்கள் ஏற்றி கொண்டு போனார்களோ அதே இடத்துல கொண்டு போய் அவளை விட்டார்கள். காரணம் அந்த இடத்துல அந்த கார்ல ஆண்டவர் பிரசன்னமானார். அதனால அவங்க பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இந்த பொண்ணு நம்ம தொடக்கூடாது, இவ கூட வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது, நம்மளால இந்த பொண்ணை தொட முடியாதுன்னு பயந்து போயிட்டாங்க. நம்ம எந்த இடத்துல அவரை ஆராதிச்சாலும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எது இருந்தாலும் நம் பரிசுத்தமான தெய்வம் நம்ம மத்தியில இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்தார்னா அந்த இடம் முழுவதுமாய் பரிசுத்தம் ஆயிடும். தேவன் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ள வரும்போது தேவன் நம்மள வேற அளவுல உயர்த்த அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அதனால இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அதை வந்து ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் ஒரு அசால்ட்டா நீங்க பார்க்காமல் கர்த்தருடைய காரியம் என்று நம் ஒவ்வொருவரும் இருதயத்துல இந்த புதிய ஆராதனை நம்மளுடைய வேலை கர்த்தரை இந்த நேரத்துல உண்மையுள்ள மனதோடு நம்ம ஆராதிக்கணும் என்று முழு பயபக்தியோடு எங்களோடு கூட இணைந்து நாங்கள் பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது நீங்களும் எங்களோடு இணைந்து பாடி ஆராதிப்பீர்களானால் அந்த இடத்துக்கு நம் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்புவார். எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை கைகளை தட்டி கைகளை உயர்த்தி பாடலாமா? பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை, உம்மை
இருக்கிறீங்க. நீங்க தான் கர்த்தாவே எங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்கிறீங்க. எங்களுக்கு தான் கர்த்தாவே அரவணைத்து எங்களை பாதுகாக்கிறீங்க. கர்த்தாவே நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஸ்தோத்திரம் நிரப்பும் கர்த்தாவே. ஆண்டவரே யாரை செல்லாத தகப்பனே உண்மையாய் ஆராதிக்கிறார்கள். கர்த்தாவே நிரப்பும் தகப்பனே இந்த காணொளியை தகப்பனே வெறும் தகப்பனே சாதாரண தகப்பனே ராஜா நேரம் தகப்பனே செலவழிப்பதற்காக பார்க்கிறார்களா இல்லை தேவனை ஆராதிப்பதற்காக பார்க்கிறார்களா எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்களா மனுஷனை தகப்பனே மனுஷனை முகத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல அவருடைய இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர் தகப்பனே யாரெல்லாம் உண்மையாய் ஆராதிக்கிறார்களோ அவர் எல்லாரும் மேலும் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புங்கய்யா. இந்த சில நன்மைகளுக்காக நன்றி ராஜா. செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி. எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ காரியங்கள் முழுமையாய் நீங்க எங்கள் நேசத்தினால்தான் இதனால உயிரோடு இருக்கிறோம். எத்தனையோ பேர்களுக்கான ஆபத்து மேற்கொள்கிறதமா எங்கள் தேவன் நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். நீங்க தகப்பனே வருவீராக இறங்கி வந்து எல்லாரையும் பிரசனத்தினால நன்றி 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 நன்றி. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. அன்புள்ள தகப்பனே அப்பா இந்த அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா இந்த நேரம் வரையிலுமாய் கர்த்தாவே உங்களுடைய ஆராதனையில நீர் எங்களை வழி நடத்தினீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உண்மையாகவே எங்களை யார் மறந்தாலும் நீர் எங்களை மறக்கவில்லை. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா மீதியான வேலைகள் உங்களுடைய வேலைகள் ராஜா. நீர் எங்களை பயன்படுத்துங்க ஆசீர்வதிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இரண்டாவது வேத பாடமாக சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் முடிய சகோதரி டேமன் அவர்கள் வாசிக்க நாம் கவனமாய் கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான எனது அருமை விசுவாசிகளே, இந்த காணொளியை காண்கிற அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையாக உங்களோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 118ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை உங்களுக்கு திறவுக்குள் வசனமாக வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நான் தொடர விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார்.
பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கவனிக்கும் போது ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், நம்மை பிரகாசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்மை பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், உதாரணமாக கல்வியிலே சிலர் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சிலர் விளையாட்டுத் துறையிலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சிலர் சாதனைகளை படித்து அதிலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அல்லது சிலர் மல்யுத்தம் பலவிதமான கலைகளை கற்று அதிலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தொழிலிலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பல தரங்களிலே ஜனங்கள் இன்றைக்கு ஷைன் பண்ண வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சினிமா நடிகர் நடிகைகள் அவர்களுடைய துறையிலே அவர்கள் பிரகாசித்து முதன்மையான இடத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலகம் அதைத்தான் விரும்புகிறது. உலகத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அதை நிச்சயமாய் விரும்புவார்கள். ஆனால் நமது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது இந்த வசனத்தை எழுதும்போது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிறார், பிரகாசிக்க பண்ணுகிறார் என்று எழுதுகிறார். இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நமது ஆண்டவராகிய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இதை குறித்து இன்னும் சங்கீதக்காரனாகிய தாவீது தனது சங்கீதத்தில் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் எழுதும்போது அவர் இவ்விதமாக எழுதுகிறார்: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. They are looking unto God, their face was shining. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அப்படி என்னால் அன்பானவர்களே கவனிங்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்தாலே பிரகாசமா? அவரை நோக்கி பார்க்கும்போது எப்படி பிரகாசம் அடைய முடியும்? எனக்கு சில நேரங்களில் நான் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன் என்றால், கவனிங்கள், சூரியகாந்தி என்ற ஒரு பூ இருக்கிறது. அந்த பூ காலையிலே மலரும் பொழுது அது சூரியனை பார்த்து தான் மலரும். சூரியனை பார்த்து அந்த மலர் மலரும். ஏன் தெரியுங்களா? அது சூரியனை பார்க்காவிட்டால் அந்த மலர்ச்சியானது அதற்கு சரியாக வராது. இருக்கிற பூக்களிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு பூ இந்த சூரியகாந்தி. மற்ற பூக்கள் எல்லாம் வாசனை தரும், ஆனால் இந்த பூ எண்ணெயை தரும், அழகை தரும். அதனால் தான் இந்த பெயரை அதற்கு வைத்திருக்கிறார்கள், சூரிய காந்தி என்று சொல்லி. காந்தி என்றால் சூரியன். ஆகையினால் கவனியில் சூரிய காந்தி அழகு, ஒரு அழகான ஒரு பூவாக அது மலருகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், அதே போல ஒரு பூ ஒரு சூரியனை பார்த்தே இவ்வளவு தூரம் அது தன்னை மிக முக்கியமான நிலையில கொண்டு வருகிறது என்றால், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அது யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை கவனித்தீர்களா? அவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. யார் அவர்கள்? அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்தியிலே நாம் கேட்கப் போகிறோம். அவர்கள் என்று சொல்லும்போது எவர்கள் என்பதை கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். முகம் பிரகாசித்தது என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு உறுப்பு முகம். ஏனென்றால் அந்த முகத்தில் தான் கண்கள், மூக்கு, காதுகள், அது மட்டுமல்ல வாய், அதன் பிறகு தலையில் இருக்கிற மூளை, இவைகள் 5 விதமான காரியங்களையும் உடையதாக முகம் இருக்கிறது. இந்த முகத்தை ஆண்டவராகிய கர்த்தர் மேலே வைத்திருக்கிறார். இந்த உறுப்புகளில் மிக முக்கியமான இந்த முகத்தை மனுஷன் என்ன செய்கிறான்? அது மற்றவர்கள் பார்க்கும்போது அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு முகத்திலே பல விதமான காஸ்மெட்டிக் பொருட்களை கொண்டு வந்து அதை முகத்திலே பூசி தன்னை அழகுபடுத்தி கொள்ளுகிறான். பெண்கள் இன்னும் கூட கூடுதலாக தங்களுடைய முகத்தை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன். ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் முகத்தின் மேல் அவ்வளவு விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் என்றால், ஒரு வசனம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்து எடை போடுவான். அவருடைய முகம் அழகாக இருக்கிறதா இல்லையா, அவருடைய முகத்திலே என்ன குறைபாடுகள் இருக்கின்றன, அதை சுட்டி காண்பித்து கேலி செய்வான். ஆனால் நமது ஆண்டவரோ அப்படி அல்ல. நம்ம எப்பொழுதுமே விரும்புகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். சரி, நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். முதலாவதாக அவர்கள் என்று சொல்லும்போது எவர்கள் என்று சொன்னால், தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள், தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய தாசர்கள்,
அவர்கள் யார் என்பதை நான் சொல்லும்போது முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிப்போமா? இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். கவனியுங்கள், இஸ்ரவேல் புத்திரர் அவனுடைய முகம், யாருடைய முகம்? மோசேனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு, கவனியுங்கள், மோசே அவரோடு கூட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். முக்காட்டை தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்வான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் போது மோசையோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ஒரு விருப்பத்தோடு கூட மோசையிடத்தில் பேச விரும்புகிறார். நம்மிடத்துல கூட சில நேரங்களில் சிலர் பேச விரும்புகிறார்கள், சிலர் பேச விரும்புவதில்லை. அவர்களுடைய பேச்சை திடீரென்று நிறுத்தி விடுவார்கள், பேச மறுப்பார்கள், பேச மாட்டேன் என்று சொல்லுவார்கள், எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆனால் மோசை பாருங்கள், மோசை எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் நடந்திருந்தால் ஆண்டவர் மோசையோடு கூட பேச விரும்பினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒரு குறிப்பிலே நான் விதமாய் வாசித்தேன். வேத புத்தகத்திலேயே அதிகமாய் ஆண்டவர் பேசின ஒரு நபர் யார் என்றால் மோசே என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. ஏறக்குறைய 156 முறை ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்ததாக அந்த குறிப்பு சொல்லுகிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் பிரியமாக இருந்தால் உன்னிடத்தில் பேசுவதற்கு அவர் விரும்புகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளும் போது நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் பேசுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுவார். இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். மோசே ஜப வீரனாய் இருந்தார். தனியாக அந்த சீனாயின் மலைக்கு மேலாக போய் 40 நாட்கள் ஆண்டவரோடு கூட பேச விரும்பினார். இது ஒரு பெரிய சகாப்தம் அல்லவா? இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம் அல்லவா? யோசித்து பார்க்கும்போது மோசே எந்த அளவிற்கு ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நாம் என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். 8 மணி நேரம் நாம் சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்துகிறோம். 8 மணி நேரம் நாம் தூங்குவதற்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த 8 மணி நேரங்களிலும் ஆண்டவரிடத்தில் பேசுகிற நேரம் எவ்வளவு? ஆண்டவர் ஒரு முறை சீஷரிடத்தில் சொன்னார், நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? ஒரே 1 மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா? அவர்கள் தூங்கினார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆகிலும் ஆண்டவரிடத்தில் பேசாவிட்டால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் அல்ல. 1 மணி நேரமாகிலும் கர்த்தரோடு நீங்களும் நானும் பேசாவிட்டால் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே வெட்கப்பட வேண்டும். ஆகவே பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறது. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் பேசினால் என்ன நடக்கிறது என்று கேட்டால் நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. மற்றவர்கள் எத்தனையோ மணி நேரங்கள் நம்மிடத்தில் பேசிவிட்டு போவார்கள், ஆனால் எந்த பிரயோஜனமும் அதனால் இருப்பது இல்லை. ஆனால் ஆண்டவர் பேசினால் உன்னுடைய முகம் பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனம் இவ்விதமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 29ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் மேல் இருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே, தன்னுடைய தெய்வம் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாமல் இருந்தான். 2 கற்பலகைகளை அவனிடத்தில் கையிலே கொடுத்து 10 கற்பனைகள் அடங்கி இந்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு போ என்று கொடுத்து அனுப்புகிறார். மோசே மலையிலிருந்து 40 நாட்களுக்கு பிறகு கீழே இறங்கி வருகிறார். அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் காண்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். மோசே மேலே போகும்போது, மலைக்கு மேலாக போகும்போது இப்படி இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கிறதுக்கு அவருடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டார்கள். அதற்கு ஒரே காரணம் ஜப வாழ்க்கை. எந்த அளவிற்கு நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறீர்களோ, எந்த அளவிற்கு அவர் உங்களோடு கூட பேசுகிறாரோ, அப்பொழுது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மோசையோடு பேசினதினால்தான் அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று வேதத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். எனவே கவனிங்கள், ஏசாயாவின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அரைஸ் அண்ட் ஷைன். எழும்பி என்ன செய்? பிரகாசி.
பிரகாசிக்க வேண்டுமானால் நீ எழும்ப வேண்டும். எழும்பினால் தான் உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நீ இருக்கிற இடத்திலிருந்து நீ என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன் குடும்ப வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அப்படி செய்வாயானால் உன்னை கர்த்தர் மோசையை போல உன் முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார். உன்னை காண்கிறவர்கள் தேவன் உன் முகத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்றால், தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 10 நாள் சென்ற பின்பு 10 நாட்கள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசிக்க எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்களுடைய முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் சரீரமானது புஷ்டி உள்ளதுமாகவும் காணப்பட்டது. கவனித்தீர்களா? இது எங்கே நடந்த சம்பவம்? பாபிலோனிலே நடந்த சம்பவம். இந்த வாலிபர்கள், எபிரேய வாலிபர்கள், சாதராக், மேஷாக், ஆபத்நேகோ, அதன் பிறகு தானியேல், இந்த 4 கைதிகளாக போனவர்கள். எங்கே? பாபிலோனுக்கு. அநேக கைதிகள், அநேக விதமான அகதிகளாக போன மக்களுக்கு மத்தியிலே இந்த 4 மட்டும் இவர்கள் பிரகாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலும் இந்த எபிரேய வாலிபர்களும் பிரகாசித்ததற்கு காரணம், அவருடைய முகம் கலையுள்ளதாக இருந்ததற்கு காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு மேன்மையாக காணப்பட்டதற்கு காரணம் உண்டு. பிரியமானவர்களே, இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இவர்கள் அந்நிய தேசத்தில், அந்நிய நாட்டிற்கு போய் இவர்கள் தங்களுடைய முகங்கள் பிரகாசித்திருக்கிறதை மற்றவர்கள் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். ராஜா ஆச்சரியப்படுகிறான், பிரதானிகள் ஆச்சரியப்படுகிறார்கள், பிரபுக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், மந்திரிகள் ஆச்சரியப்படுகிறார்கள், பாபிலோனில் இருந்த மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த 4 முகமும் கலையுள்ளதாயும் புஷ்டியாயும் பிரகாசிக்கக்கூடியதாகவும் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு என்ன காரணம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், தானியேல் இங்கே ஸ்பெசிபிக்காக தானியேலை குறித்து சொல்லி இருக்கிறது. தானியேல் ராஜ போஜனத்தினாலும், அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும், அவர் பானம் பண்ணக்கூடிய திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். கவனித்தீர்களா? ராஜ போஜனத்தினாலும் அவர் குடிக்கும் அந்த மதுபானத்தினாலும் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவே இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக பிரகாசிக்க வேண்டுமானால் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய அவயங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நம்முடைய பார்வையில், நம்முடைய செய்கையில், நம்முடைய வாய் பேச்சினால், நம்முடைய அவயங்களின் செய்கைகளினால் எந்த விதத்திலேயும் நாம் தீட்டுப்படுத்திக் கொள்ளவே கூடாது. பரிசுத்தமாய் நாம் வாழும்போது தீட்டுப்படுத்திக் கொள்ளாத ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறது? நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. இதை குறித்து மார்க் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதும்போது என்ன எழுதுகிறார் தெரியுமா? வாசித்து பாருங்கள். மார்க் இதன் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அவர் எழுதுகிறார், தீட்டான காரியங்கள் என்னென்ன என்று எழுதுகிறார். இப்போது நாம் அதை வாசிக்க கேட்போம். வாசிக்கலாம். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து, கவனிங்கள், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டதனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு புறப்பட்டு வரும். இவைகள் அனைத்தும் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று எழுதுகிறார். இங்கே நான் சொல்லும்போது நீங்கள் அந்த கவுண்டிங் எண்ணிக்கையை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் தெரியும் உங்களுக்கு. 13 விதமான காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும். எனவே கவனியுங்கள், இந்த பாபிலோனுக்கு போலதானே இந்த அருமையான மக்கள், இந்த கைதிகளாக அகதிகளாக போனவர்கள், இந்த தானியேலும் எபிரேய இந்த வாலிபர்களும் தங்களுடைய வாழ்க்கையில தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவே இல்லை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம். தீட்டுப்படுத்திக் கொள்வதற்கான பாவங்கள் அங்கே நிறைய பாபிலோனில் இருந்தது. ஒன்றிலும் கூட அவர்கள் பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டதினாலே பாபிலோனிலே இந்த 4 பேர்களையும் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணினார். முக்கியமாக தானியேலை ஆண்டவராகிய கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால்,
அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை, தங்களுடைய இருதயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொலியின் வழியாக இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தானியேலை போல நீங்களும் நானும் நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் நாம் இருப்போமானால் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி பலருக்கு மத்தியிலே நம்மை மேன்மையாக சாட்சியாக வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இவருடைய முகம் பிரகாசித்ததற்கு ஒரே காரணம் இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை என்பது. மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அது என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நேராய் நாம் கடந்து போவோமானால், அந்த வசனத்தில் இன்னொருவருடைய முகம் பிரகாசித்ததை வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஆலோசனையுடைய சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்கிறதை போல கண்டார்கள். எப்படி இது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? தேவதூதனுடைய முகம் மாசு மறுவில்லாதது, அழகுள்ளது. அவர்கள் எந்த விதமான உலக பிரகாரமான பொருட்களையும் அவர்கள் போடுகிறவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்கிற இடம் பரிசுத்தமான இடம், தேவனோடு கூட வாழ்கிறவர்கள். அவர்களுடைய முகத்திற்கு ஒத்த முகத்தை ஸ்தேவான் பெறுகிறார். ஸ்தேவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு முகம் வந்ததற்கு ஒரே காரணம், இவர் இவ்வளவு ஆண்டவருடைய காரியத்தில் இவர் அதிக வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். எதுவரையிலும் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. பிரியமானவர்களே, எனவே கவனிங்கள், இந்த ஸ்தேவானுடைய முகம் இப்படி பிரகாசித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவென்றால், அதே 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். கவனித்தீர்களா? ஸ்தேவான் முகம் பிரகாசித்ததற்கு காரணம் என்ன? ஆலோசனையுடைய சங்கத்தில் உட்கார்ந்திருக்கிற எல்லா மக்களும் இவன் முகத்தையே உற்று பார்க்கிறார்கள். இவன் முகம் வித்தியாசமாய் இருக்கிறது, இவனுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கிறது, அழகு நிறைந்த ஒரு முகமாய் காணப்படுகிறது. இது பரலோகத்தின் தேவ தூதர்களுடைய முகமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் உற்று கவனிக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய முகத்தை ஆண்டவர் தேவ தூதனுடைய முகமாக மாற்றுகிறார். ஆச்சரியமா இருக்கிறது கேட்பதற்கு. ஆகவே கவனிங்கள், நிறைய பேர்கள் தங்களுடைய முகத்தை மாற்றுவதற்காக எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். உதாரணமாக, எனக்கு தெரிந்த வரையிலும் ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பை நான் வாசித்தேன். அதாவது, பெரிய ஒரு பாப் இசை பாடகர், உங்களுக்கு தெரியும், மைக்கேல் ஜாக்சன் என்பவர். அவர் தன்னுடைய காதலின் மேல் அதிகமான அன்பு வைத்திருந்தார். காதலை உயிருக்குயிராக நேசித்தார். அதனால் அவர் என்ன செய்தார்? அந்த காதலிக்காக ஒரு காரியத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு டெடிகேட் பண்ண வேண்டும் என்று யோசித்தார். அவருடைய ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு டாக்டர் இடத்துல கொடுத்து, பெரிய சர்ஜரி பண்ணுகிற ஒரு டாக்டர் இடத்துல கொடுத்து, டாக்டர், எத்தனை கோடி பணம் செலவானாலும் பரவாயில்லை, என்னுடைய முகத்தின் ஒரு பகுதியை என்னுடைய காதலின் முகமாகவும் என்னுடைய முகத்தினுடைய இன்னொரு பகுதி என்னுடைய முகமாக மாற்றுங்கள் என்று சொல்லி அவர் அந்த பணத்தை கொடுத்தார். கொடுக்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், நான் என்ன செய்கிறேன், எப்படியாகிலும் முயற்சித்து உனக்கு அதை செய்து முடிக்கிறேன். அதே விதமாக அவருடைய முகத்தை சர்ஜரி பண்ணி, ஒரு பக்கம் அவருடைய காதலின் முகம், இன்னொருடைய பக்கம் அவருடைய முகம். இப்பொழுது அவர் பாப் இசை பாடுவதற்காக வரும்போது, அவர் பாடிக்கொண்டிருக்கிற நேரத்தில், நடனமாடுகிற நேரத்தில், ஒரு பக்கத்தில், இந்த பக்கத்தில் பார்க்கிற மக்களுக்கு அந்த மைக்கேல் ஜாக்சனுடைய முகமும், இந்த பகுதியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த காதலினுடைய முகமும் தெரிகிறது. எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். காதலிக்காக இவ்வளவு பெரிய ஒரு சாதனையா? எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே நம்முடைய முகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பிறரை போல நாம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும், இவர்களைப் போல நாம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் ஸ்தேவானை பாருங்கள், ஊழியம் செய்தார், ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் கடைசியிலே மரித்தார். ஆனால் அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அவருடைய முகம் அந்த அருமையான தேவ தூதனுடைய முகம் போல பிரகாசித்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்னவென்றால், அவரிடத்தில் என்ன இருந்தது? விசுவாசமும் வல்லமையும் இருந்தது. விசுவாசம் உள்ள ஒரு தேவனுடைய மகளா அல்லது தேவனுடைய மகனா, வல்லமை நிறைந்த தேவனுடைய பிள்ளையா நீ, உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். எதை போல? தேவ தூதனுடைய முகம் போல உன்னை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான்காவது ஒரு குறிப்பை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிப்போமா? அவர்களுக்கு முன்பாக யாருக்கு முன்பாக? பேதுரு,
யாக்கோபு, யோவான் ஆகிய இவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு மறுரூபமானார். அவர் முகம் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாய் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. கவனித்தீர்களா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து 33 வருடங்களாக மனுஷர் சாயலாகவே இருந்தார். அவர் தேவ சாயலை துறந்து மனுஷர் சாயலாகவே 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆனால் மறுரூபத்தின் மலைக்கு அவர் போனபோது அந்த மறுரூப மலையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பாருங்கள். அவருடைய முகம் அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக சூரியனை போல பிரகாசித்ததா. ஆச்சரியமா இருக்கிறது. சூரியன் எங்கே இருக்கிறது? நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், 11 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறதா. எனக்கு தெரியாது, புத்தகத்தில் வாசித்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 11 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு சூரியன் பூமிக்கு காலையிலே உதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வந்து நடுப்பகல் வரும் பொழுது உலகம் முழுவதும் பயங்கரமான வெளிச்சத்தை இது கொடுக்கிறது. அதிலே ஒரு வெப்பம் இருக்கிறது, அதிலே ஒரு ஒளி இருக்கிறது. அது ஒரு தோற்றமான ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றையும் உடையதாக இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனாகவும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் பரிமளிக்கிறார். திரித்துவ தேவனாக ஒன்றில் மூன்றாக அவர் வாழ்கிறார். ஆனால் இவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. சில விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சூரியன் பிரகாசிக்கிற அந்த பிரகாசம் முழுவதுமாக பூமிக்கு இறங்கி வந்தால் எல்லாரும் வெப்பத்தினால் செத்து போவார்கள். நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், ஏப்ரல், மே ஆகிய இந்த மாதங்கள் கொடூரமான வெயிலின் தாக்கத்தினால் இருக்கிறதை நாம் அறிகிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சூரிய படலம், அதாவது அதுக்கு கீழே ஒரு ஜல்லடை போன்ற ஒன்று, ஓசோன் என்கிற ஒரு படலம் ஒன்று இருக்கிறதாம். அது ஜல்லடை போன்று இருக்குமா. அந்த சூரியனுடைய வெப்பத்தை அது என்ன செய்கிறது, வாங்கி ஃபில்டர் பண்ணி அதிகமான வெப்பம் ஜனங்களுக்கு போய் தாக்கி இறந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் நம்முடைய சரீரத்தினுடைய வெப்ப அளவு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அதற்கு மேல் போனால் நமக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. ஆனால் இந்த சூரியனுடைய வெப்பம் சில நேரங்களில் 99 டிகிரியாக, 100 டிகிரியாக, 101, 102, 103 என்று வருகிறது. சில நேரங்களில் சென்னையில் அதிகமான வெப்பம், சில நேரங்களில் வேலூரில் அதிகமான வெப்பம், சில நேரங்களில் இன்னும் பல இடங்களில் வெப்பம் அதிகமாய் காணப்படும் போது அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் மிகுந்த கஷ்டப்படுகிறார்கள். அவ்வளவு ஃபாரன்ஹீட் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஓசோன் என்ற படலம் வந்து ஜல்லடை போன்று அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் அந்த படலத்தில், அந்த ஜல்லடையிலே ஒரு பெரிய ஓட்டை ஒன்று விழுந்திருக்கிறதுனாலே இப்பொழுது சூரியனுடைய தாக்கம் பூமிக்கு வரும்போது மிக அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு சூரியனுக்கு இவ்வளவு வெளிச்சத்தை தந்த தேவன் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய முகம் இப்படி பிரகாசித்ததை ஜனங்கள் பார்க்கிறார்கள், சீஷர்கள் பார்க்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, வேதம் சொல்லுவது நம்முடைய ஆண்டவர் சூரியனும் கேடகமுமானவர் என்று சொல்லி. எனக்கு வாசிக்கும் போது எனக்கு கிடைத்த தெய்வத்தை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் அவர் சூரியனை போல பிரகாசிக்கிறவர். அவருக்கு முன்பதாக இந்த பூமியானது வெளிச்சத்தை காண்கிறது. பிரியமானவர்களே, உன் வீட்டில் இருக்கிற இருள், உன் உள்ளத்தில் இருக்கிற இருள், உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள், உன் ஊழியத்தில் இருக்கிற இருள் அகல வேண்டுமானால் நீதியின் சூரியனாக இந்த இயேசு உனக்குள்ளே வர வேண்டும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இதற்கு காரணம் என்ன? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். வேறொரு காரணம் இல்லைங்க, கீழ்ப்படிதல். இந்த பூமிக்கு இயேசு இறங்கி வந்த போது என்ன காரியத்தை பூமியில செய்து முடிப்பதாக பிதாவிற்கு பிராமிஸ் பண்ணாரோ, வாக்கு கொடுத்தாரோ, அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக கீழ்ப்படிந்தார். ஏன்னா அவருக்கு இந்த பூமியில நிறைய உபத்திரவங்கள் வந்தது. அவர் காதுபட அவரை பார்த்து பெயல்செபூல், பிசாசுகளுடைய தலைவன் என்று சொன்னார்கள். பிசாசுகளை விரோதிக்கிறவரும் எதிர்க்கிறவருமான ஆண்டவரை பிசாசுகளுடைய தலைவன் என்று சொன்னார்கள். அவரை கீழ்த்தரமாக அவருடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி இவன் யோசேப்பினுடைய குமாரன், தச்சனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். அவருடைய வீட்டை குறித்து கேலியாக பேசினார்கள். பல விதங்களில் ஆண்டவரை குறை சொன்னார்கள்.
ஆனால் ஒரு விதத்தில் கூட நமது ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய தெய்வீகத்தை அவர் காண்பிக்கவே இல்லை. தெய்வீகத்தை மட்டும் எங்கேயாகிலும் அவர் காண்பித்து இருந்தால் நிச்சயமாக அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் ஒன்றுமில்லாமல் பஸ்மமாய் போயிருப்பார்கள். கெத்செமனே தோட்டத்திலே அவரை பிடிக்க வந்தபோது ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அது நான் தான் என்று சொன்னார். ஒரே வார்த்தை தான் பிரியமானவர்களே, நான் தான் என்று சொன்ன உடனே பிடிக்க வந்த போர்ச்சவர்கள் அத்தனை பேர்களுமே கீழே விழுந்தார்கள். இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், தெய்வீகத்தினுடைய வெளிப்பாடு ஒரு வார்த்தையில் கூட இருக்கிறது. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு கடவுள் தன்னை 33 வருடங்களாக தன்னை முழுதுமாய் கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டு தன்னை முழுதுமாய் காத்து கொண்டு பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறீர்கள்? 25%, 50%, 75% அல்லது 100%? 100% கீழ்ப்படுகிறவர்களுக்கு முகம் பிரகாசிக்கிற அளவிற்கு, சூரியனை போல பிரகாசிக்கிற அளவிற்கு உங்களுடைய முகத்தை உங்கள் தேவன் மாற்றுவார். இரண்டாவதாக இயேசுவின் வாழ்க்கையில் இருந்த காரியம் என்ன? அவர் தாழ்மையோடு காணப்பட்டார். சிலுவையினுடைய மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். முழுவதுமாய் தாழ்மையை அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. எங்கேயும் தாழ்மை. அதனால்தான் எங்கே போனாலும் சரி, தேவன் தனக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. அவர் படகில் போனாலும் சீஷர்களில் ஒருவராக அவரும் போனார். அவர் வேறு எங்கே போய் பிரசங்கம் பண்ணினாலும், மலையில அமர்ந்தாலும் மலையிலே போய் அவரும் அமர்ந்தார். தனக்கென்று தனி ஒரு ஆசனம் இல்லை. எங்கேயும் எந்த இடத்திலும் தன்னை முழுதுமாய் வெளிப்படுத்தாதபடி தன்னை தாழ்த்தினார். எங்கேயும் எந்த இடத்திலும் தன்னை தாழ்த்தி கடைசி வரையிலும் தன் தாழ்மையிலே அவர் முழுதுமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தபடினால் அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நான் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதுவும் தேவனால் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த 4 காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மோசை போல தேவனோடு கூட பேச பழகி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தேவனோடு பேசுங்கள். அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் அப்படி பேசினால் உங்களுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அடுத்தபடியாய் தானியேலை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எபிரேய வாலிபர்களைப் போல அந்நிய தேசத்தில் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் செய்ய வேண்டியெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியா ஸ்தேவானை போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களை கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக் கொடுத்து தாழ்மையோடு கூட நடந்து கொள்வீர்களானால் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அல்லது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை போல சூரியனை போல பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக சொல்கிறேன், கீழ்ப்படிதலும், கடவுளுக்கான கீழ்ப்படிதலும், அது மட்டுமல்ல தாழ்மையிலும் சரியாக நடந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிறைய இடங்களிலே மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியாததினால்தான் அவர்களால் பிரகாசிக்க முடியவில்லை. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படுவதில்லை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். கீழ்ப்படிவதில்லை, அதனால் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதில்லை, அவர்கள் ஒளி வீசுவதில்லை, அவர்கள் பிரகாசித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதில்லை. சாபம், கஷ்டம், பிரச்சனை. கணவன்மார்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆகவே கவனியுங்கள், கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான் என்று 128ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது இந்த பூமியிலே நாங்கள் பிரகாசிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். சத்ருவானவன் நம்மை ஒளி இழக்க செய்து நம்மை மங்கி விழ பண்ணுகிறான். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து ஒன்றை ஆசீர்வாதமான வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுவீர்களா? உண்மையாகவே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாய் காண்பீர்கள். ஆவியானவர் இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறதை நான் அறிகிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் உங்களுடைய வீட்டிலே வந்திருக்கிறார். நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே அர்ப்பணியுங்கள். நீங்கள் இதுவரையிலும் பிரகாசிக்காததற்கு காரணம் நீங்கள் தானே காரணம், தவிர ஆண்டவர் அல்ல. உங்களை உங்கள் வாழ்க்கையிலே முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்குள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவரிடத்தில் நம்மை முறையாய் ஒப்புக் கொடுப்போம். பிதாவே, இந்த செய்தியை கேட்ட மக்களை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அவர்கள் என்று சொல்லும்போது யார் அவர்கள் என்பதை 4 பேர்களை இன்றைக்கு சுட்டி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். மோசையை போல, தானியேலை போல,
ஸ்தேவானை போல, இயேசுவை போல இவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னையும் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. உமக்காக நான் கர்த்தாவை தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாழ்கிற ஒரு மகனாக நானும் இருக்க எனக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் தாழ்மையோடு இந்த விண்ணப்பத்தை எடுக்கிறேன். எங்கள் ஜீவனும் வளம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமது ஆராதனைக்கு இறுதியான ஜெபத்தை நமத்தில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் பால் மகிமைதாஸ் அவர்கள் செய்ய ஆசீர்வாதமாய் நம்முடைய ஆராதனையானது முடிவரும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். அதற்கு நம்மை அர்ப்பணித்து இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் வீடுகளில் இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அந்த பரலோக தேவனை நோக்கி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் மகா இரக்கம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாய் இன்றைய தினத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் உம்மால் ஆண்டவரே யார் யாருடைய முகங்கள் பிரகாசித்தது என்கிற ஒரு ஆண்டவரே தேவ வார்த்தையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறேன். மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது போல, தானியேலுடைய முகம் மற்றும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய முகம் பிரகாசித்தது போல, ஆண்டவரே ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது போல, இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய முகம் பிரகாசித்தது போல எங்களுடைய முகங்களும் பிரகாசிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் இன்றைக்கு தெளிவாய் எங்களோடு பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே எங்களுடைய முகங்கள் உம்மை காணக்கூடாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே கருகிய நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை மீண்டுமாய் சேர்த்து கொள்ள ஆண்டவரே ஒரு சத்தியத்தை நீர் எங்களுக்கு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை தரிசிக்க எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் ஆண்டவரே. அதற்கான வார்த்தையை நீர் இன்றைக்கு எங்களுக்கு பேசி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு நீர் இடைப்படுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையை பேச நம்முடைய தாசரை நீர் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும் என கேட்கிறேன். இப்படிப்பட்ட நல் வார்த்தைகளை பேசக்கூடிய மெய்ப்பரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இன்னும் ஆண்டவரே எங்களுடைய மந்தையில் ஆண்டவரே இருக்கிற ஆடுகள் எல்லாம் இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அவர் மூலம் வருகிற வார்த்தைகளை கேட்டு அதற்கு எங்களை ராட்சாண்டவரே அர்ப்பணிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. விசேஷமாய் ஆண்டவரே போதகருக்கு நல்ல சுகபலனை கட்டளையிடுங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்று தின ஆராதனையில் ஆண்டவரே பங்கேற்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் சந்தோஷம், சமாதானம் நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இனி சங்காரம் இல்லாமல் ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நல்ல ஒரு சிங்காரமான ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்கள் நடுவே ஆளுகை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஒழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மாசற்ற சன்னிதானத்தில் உங்களை மகிமையுள்ளவராக நிறுத்தவும், தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருந்து நம்மை தேவன் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாதெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாதெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் முழங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன்,
ஆனந்த துணியாய் முழங்குவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாவெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.